சாப்பிட்டுட்டோம் போல இருக்கு. கன்றாவி நடக்கவே முடியல. முதல்ல நம்ம வெயிட்டை செக் பண்ணுவோம். ஓ, என்னது வெயிட் மிஷினே உடஞ்சு போச்சு. அட போகலாம், மறுபடியும் பயங்கரமா பசி. ஒரு கேக்க சாப்பிடுவோம். ஏய் கிராணி, என்ன துண்ணு துண்ணு பூசிங்க மாதிரி ஆயிட்ட? ஏண்டா கிராண்ட்பா, என்ன தெரியுதா என்னைய கலாய்ப்ப? இந்தா வாங்கிக்கோ. ஏய் கிராணி கிராணி, கோவப்படாது. உன் வீட்டுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? அந்த பொறுக்கி போய் சிஎம்டிக்கு ஃபோன் பண்ணு. அவனை விரட்டி அடிச்சுன்னா உன்னோட வீட்டுக்கு குறைஞ்சிரும். ஏய் கிராண்ட்பா, நல்ல ஐடியாயா. ஏய் பொறுக்கி போயிலே, நீ மட்டும் தைரியமான ஆம்பளை இருந்தே வீட்டுக்கு வாடா. ஏ கிராணி, உனக்கு என்ன திமிருந்தா என்னையே ஃபோன் பண்ணி கூப்பிடு. அதோ வரா உன்னைய புடிச்சு அப்படி பெண்ட் எடுக்கிற மட்டும் பேரு. வாங்க போம்மா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி 3 என்னன்ஸ்ல நம்ம ட்ரெயின் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓய் பொறுக்கி போயிலே, கண்ணாடியை போட்டு விட்றா. போன தடவை நான் கண்ணாடி இல்லாமனால தான் நீ வீட்டை உடச்சிட்டு போயிட்ட. எப்படி கண்ணாடி போட்டா கிராணி பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்க பத்தியா? போடுறா கண்ணாடிய. கிளவி, என்ன தைரியம் தான் நீ உன்ன போய் ஹீரோயின் சொல்லுவா? இப்போ கண்ணாடி தானே போடணும், போட்டு விடுறோம் நானே. கிராண்ட்பா நீயோ மாட்டிக்கோ. வாரா ஹீரோயின், நம்ம ஹீரோயின் பல்லு போனதெல்லாம் ஹீரோயின் சொல்லுது பாருங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா திறத்த போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒரு மோடில் நம்ம டேங்க் எஸ்கேப் பண்ணியிருப்போங்க. டேங்க் எஸ்கேப் பண்ண போது பார்த்தீங்கன்னா இந்த கிளையோட வீட்டையே நம்ம பார்த்தீங்கன்னா அடிச்சு கேலி பண்ணியிருப்போம். நீங்கள் யாரும் அந்த ஒரு வீடியோ பார்க்க வந்தால் மேலே ஐக்கனில் தர இந்த வீடியோ பார்த்து முடிச்சவே மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஸோ நிறைய பேர் மற்ற எஸ்கேப்பு போடுங்க ப்ரோ சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணுறதுல பெருசாக விருப்பம் இல்லைங்க. பார்த்தீங்களாங்க, எலும்பு கொடுக்கலாம் இடுங்க பாருங்க, தக் லைஃப் கண்ணாடி போட்டு விட்டுருக்குங்க. இது கையில் ஒண்டி நம்ம மாட்டினோம். நமக்கு ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சிட்டிங்கை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். தீரந்திரிசி ஈஸியாக எப்பப்பா சீக்கிரமாக ஓடு. என்ன கிராண்ட்பாவே காணும், கிராணியும் காணும். டோர் எஸ்கேப் ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆச்சுங்க. அந்த காரணனால தான் பார்த்தீங்கன்னா சரி ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். இதில் ட்ரெயின் எஸ்கேப்பு, டோர் எஸ்கேப்பு, டேங்க் எஸ்கேப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஸ்கேப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீவேஜ் எஸ்கேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லேபெட் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சனியும் முடிச்ச ஏஞ்சலினாவும் இருக்குது. அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெரிய எஸ்கேப். உங்களுக்கு வேணா கமெண்ட் செலவு பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் போச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த எஸ்கேப்போட ட்ரை பண்ணலாம். என்னடா இது, இந்த கிச்சனில் எலக்ட்ரிக் சுவிட்ச் ஆமரை தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்குது. கிளவி, இன்னும் எல்லாத்தையும் மண்டை மாதிரி காலியாக வச்சுக்கிறேன். என்ன போட்டு எனக்கு பசிக்குது இல்லை? பொறுக்கி பயல, என்னையா குலைகிற? வரண்டா மாட்டைய பொழுக்கத்துக்கு. வா சீக்கிரம் வா. ஐயோ வேறங்க. நீங்க இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தா மறக்க முறையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கு. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பற்றி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அதுனா ப்ரோ ஏதோ பட்டன் நமக்கு நீங்கள் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லேபெட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் சீவேஜ் எஸ்கேப் மாதிரி சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த லேபெட்டோட டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனு. ஓ அப்படியா விஷயம். ஃபஸ்ட்டு டேங்க் எஸ்கேப் பண்ண போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச கிழவன் ஒரு ரூமுக்குள்ளலாம் ஒழிச்சு வச்சிருக்கானா. அந்த மண்டப்பையை பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டான். ஆல்ரைட், இதுக்குள்ளே காலி, இதுவும் காலி. டே கிளட்டு பையிலே உள்ள நான் வச்சிருப்பா சொல்லி பார்த்தீங்கன்னா காலியாக வச்சுக்கிறேன். அடடே வெப்பன் கீ சூப்பரு. இங்கே இருக்க உண்டிகோல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு கிராண்ட்பா கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிட வேண்டியதுதான். உன்னை தட்டிக்கவும் என்ன தட்டிக்கவும் எவ்வளோ. ஐயோ கிராணி, அதுக்கு தாண்டா நான் வந்திருக்க. சாவு. ஓவரா ஆடிட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அசல் நேரத்தில் கிளவி மண்டையிலே வச்சுட்டா. கிளவி, இதை நான் மறக்க மாட்டேன். இரு 3 கல்லை பொறுக்கிட்டு குடும்பத்தையே காலி பண்றேன். ஏண்டா பொறுக்கி போயில, நீ என் குடும்பத்தை காலி பண்றியா? அது மாதிரி நான் உன்னை எப்படி காலி பண்ற மட்டும் போடுறான். நின்றோ. ஐயோ ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இந்த கிளவிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் காதல் விழுந்து டக்குன்னு போய் ஒரு கல் எடுத்துருவோம். கிளவி வா கிட்ட வா. அப்படியே வாயத்தர வாயிலுக்கு அந்த 4 பள்ளியை தட்டி கொடுத்துட்றான். இந்தா வாங்கிக்கோ. ஒரு கிளவிக்கு அதை முடிச்சாச்சு. இந்த கிளவிக்கு எதனாவது ஆனால் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளவன் கரெக்டாக வந்துருவாங்க. அவனுக்கு உள் உணர்வு சொல்லுது போடுவே. கிராணிக்கு என்னமோ ஆப்பது சொல்லிட்டு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாத்தா சுத்தம். யாரும் அந்த குட்டி சாத்தா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவன் தான் ஸ்லிண்ட்ரினோட பேபி வந்துட்டான் பார்த்தீங்களா. சாவு. எப்பா, அவன் கிராணி அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை கடிக்க வந்துட்டாங்க சனியை முடிச்சவ. கிராண்ட்பா சீக்கிரம் வாயா, குடும்பத்தையும் கேலி பண்ணிட்டேன். நீ மட்டும் வரல வச்சுக்கோ, இதுக்கு 2த்தையும் அந்த முதல்ல எரிய ஆக்கிடுவேன். கிராண்ட்பா அப்பா, இவனுக்கு இந்த ஜெட்டியை பார்த்தீங்கன்னா தொகை கூட மாட்டானுங்க போல. நாத்தை பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்குது. வாடா சாவ போது கூட பாருங்களேன். ஷார்ட் கனை பார்த்தீங்கன்னா பிடிச்சினே சாப்பிட மொட்டை மாட்டியே. இது இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஷார்ட் கன் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய இடத்துக்கு போக முடியும். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஒரு ட்ரெயின் மாஸ்டர் சொல்லிட்டு ஒருத்தர் பால அந்த பைப்புலையே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளணும். ஏன்னா அவன் கிட்ட தான் ஒரு கீ ஆக்டிவேட்டர் இருக்கும். அதை வச்சுதான் நம்மளால் ட்ரெயின் டோரையும் திறக்க முடியும். ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்ரெட் டோர் கீழே இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஓப்பன் பண்ண முடியும். எனக்கு ₹1 காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்லாம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளுறா பார்த்தீங்கன்னா போகிறோம். வருது
விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது பச்சக் அது எங்கடா இங்கே தான் போடு தக்காளி அவ்வளோதாங்க இவங்க அதிக பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு சூப்பரு எங்கடா அது ஆக்டிவேட்டர் வச்சிருக்கேன் ஓ சனியை முடிச்சவங்க தான் இருக்கானா ஆனால் இங்கே பாருங்களேன் இவனுக்கு கூட ஒரு தக் லைஃப் கண்ணாடி போட்டு விட்ருக்கானுங்க நாசமாக போனோன்னு கேட்டேன் யாரா நீங்கள் கிராணி கிராண்ட்பா ஓகே இவனுக்கு அந்த குட்டி சாத்தானுக்கு எல்லாருக்கும் போட்டு விட்டா என்னடா கணக்கு முதல்ல டோர் ஆக்டிவேட்டர் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம் இது என்ன டோர் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்குது நான் நீங்கள் வந்து டேங்க் எஸ்கே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அடுத்த கட்டமாக இதை வச்சுக்கின்னு இந்த ஒரு ட்ரெயின் டோர் இருக்குது பார்த்தீங்களா இதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுலாம் பச்சக் நமக்கு ஆல்ரெடி கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் வந்து கிடச்சிச்சிங்க ட்ரெயின் ஆக்சிலேட்டர் ப்ளஸ் ட்ரெயின் கீ இந்த 2 மட்டும் கிடச்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா அந்த கதுவை உடச்சிக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடலாம் நமக்கு பிரிட்ஜ் கிராங்க்கு தேவையில்லை ஏன்னா நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்பு டோர் எஸ்கேப்பை தான் வந்து பண்ண போகிறதுல இப்போ இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டியை திறந்துடலாம் திறந்துருச்சு உள்ளே வந்து ஐயா ட்ரெயினோட ஆக்சிலேட்டர் இருக்குது சூப்பர் சூப்பர் இப்போதைக்கு ட்ரெயின் கீ ஒண்டி கிடச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஊட்டுறோ கதற ஊட்டுறோ மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா மேலே ரூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூமுக்குள்ளே கூட ட்ரெயின் கீ வந்து ஒளிச்சு வச்சிருப்பானுங்க இப்போ மேலே போயிட்டு இந்த ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த கபோர்டுக்குள்ள என்ன இருக்குச்சு ட்ராயருக்குள்ள என்ன இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ₹1 டேய் இதை வச்சுக்கி நான் என்னடா போட போகிறேன் பேசாமல் வந்து கிராணியை போட்டு தந்ததுக்கப்புறம் மண்டையில் வந்து வச்சு விட்டு போயிடலாம் கிராணி எங்கே இருக்க அவனுக்கோசம் ஒரு ₹1 கொண்டு வரோம் பாரு பொறுக்கி பையில இங்கதான் இருக்கியா அவனை சும்மா நான் விட மாட்டேன்டா ஐயோ கிராணி ஐயோ ஓடுறோம் எப்போ ஜஸ்ட் எஸ்கேப்புங்க இருந்தாலும் நம்ம ஓவரா கிராணியை கலாய்க்கிறோம் அவர் இருக்கிற காண்டுக்கு பார்த்தீங்கன்னா மட்டை மேலேயே போகிற தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை டேய் ட்ரெயின் கீ ஒண்டி கொடுங்கடா நான் டக்குன்னு எஸ்கேப் முடிச்சுட்டு போயிடுறேன் இல்லைனா பார்த்தீங்கன்னா அவனுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துருவாங்கடா ஆக்சிலேட்டர் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா முதல்ல கீழே சொல்லிவிடலாம் இப்போ போடுறேன்டா பிஜிஎம் ஒன்று தட்டுக்கும் இல்லை போன தடவை இந்த ஒரு பிஜிஎம் நம்ம பாடினப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளவி வந்து மண்டமலையே வச்சான் வருது விலங்கு வெங்கை வெளியே வருகிறாங்க ஓடி போய் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் சுரிடுவோம் ஆல்ரெடி எலக்ட்ரிக் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது இப்போதைக்கு தேவைப்படுறோம் ஒரு பொருள் ட்ரெயின் கீ அது ஒண்டி கிடச்சிச்சுன்னா போதுங்க ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஊட்டுற கதற ஊட்டுறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் இருக்குது இப்போ இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா மேலே ரீலோட் பண்ணிவிட்டு அந்த கிராணி கிராண்ட்பா 2 பேருக்கு அதையே பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரொம்ப நம்ம வந்து தொந்தரவு கொடுப்பாங்க கிராணி எங்கே இருக்க ஐ சி யூ சீக்கிரம் வெளியே வா என்னடா பொறுக்கி பையில என்ன கூப்பிட்டோம் ஐயோ நாங்கள் இது கூப்பிட்டே வந்துட்டா அங்கே பேர் மேலே புருஷன் கூப்பிட்றோம் அங்கே போ இங்கே பாருங்க பின்னாடியே வர அழகா போ நம்மளோட தப்பாங்க நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தால் மறக்காம ஒரு சின்ன லைக் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் దసరా శుభాకాంక్షలతో సోనోవిజన్ దసరా సేల్ మీరు ఎంతగానో అభిమానించి ఆదరించిన స్క్రాచ్ కార్డ్ స్కీమ్ మళ్ళీ ప్రారంభం ప్రతి ₹2,000 కొనుగోలుతో స్క్రాచ్ కార్డు పొందండి ₹100 నుండి ₹1,00,000 వరకు తక్షణ விட மாட்டாங்க வேறு வழியே இல்லை இந்த ஒரு இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பூந்து போயிடலாம் ஸோ உங்களுக்கும் இந்த இடத்த வந்து காமிச்ச மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டேங்க் எஸ்கேப் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இன்ஃபேக்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொட்டி வச்சுருப்பாங்க இந்த கேமோட டெவலப்பர் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தமாரி நம்ம வந்து கிராணி 3 காசு கொடுத்து வாங்கினா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் லான்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு கிராணி 3 ஃப்ரீ தானே ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மொபைலில்ங்க பிசியில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும்னா ஒரு ₹200 சம்திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்கணும் அப்படி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே பண்ண முடியும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கிரியேட்டர் வந்து சொல்லிட்டாரு ஓ அப்படியா விஷயம் ஓகே இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எப்பவுமே எதுவுமே இருக்காதுங்க இந்த ரூமே பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் வச்சுருப்பானுங்க இதுக்குள்ளெல்லாம் போனோன்னா பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்கும் அவ்வளோதான் ஆல்ரைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை கிளவி வாராளா இல்லை போகிறாளா கிளவி எங்கே இருக்க போயிட்டாதான் நினைக்கிறேன் இருங்க அப்படியே மெதுவாக குனிஞ்சு பார்ப்போம் சனியை பிடிச்சோ பார்த்தீங்களா ட்ராப்லாம் வச்சுட்டு போயிருக்கா கிளவி ஷார்ட் கன்னை ரீலோட் பண்ணிட்டு உன்னை என்ன பண்ணுற மட்டும் பாரு போட்டுங்க அவளை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது ஏன்னா அந்த கக்கூஸ் பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டை மேலே வைக்கிறா போயிட்டாலா போகிறாங்க அந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் இருக்குது டக்குன்னு ரீலோட் பண்ணுறோம் அந்த கிளவி சொட்ட தலையிலே வைக்கிறோம் பண்ணுறான் ரீலோட சீக்கிரம் கிளவி எங்கே போகிற நில்லு நான் இங்கே தான் இருக்கேன் கிளவி கொஞ்சம் கேப்பே விடுவோம் இல்லைனா பார்த்தீங்கன்னா திருப்பி மண்டை மேலே வச்சிருவா நம்மள போகிறான் ரெஸ்ட் இன் பீஸ் சாவு அப்பா இப்போதாங்க நிம்மதியாக இருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன் தேவைப்படாது ஏன்னா அந்த கிழவனே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் தான் எதுக்கும் மேலே போய்ட்டு அந்த காக்கா கிட்ட என்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தலாம் சம்டைம்ஸ் அந்த காக்கா கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீ வந்து ஒழிச்சு வச்சிருப்பானுங்க அதுகிட்ட பேச்சுவார்த்தைலாம் கிடையாதுங்க இந்த ஒரு ஷார்ட் கன் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகம் முடியும் அதுக்கிட்ட ஒண்டி ட்ரெயின் கீ இருந்துச்சுன்னா ஜாலியாக சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட நம்ம வந்து வெளியே போயிடலாம் இப்போ மேலே வேறு ஏறி போனோமா நீங்கள் ஒன்றும் நம்மளோட வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஆல்ரைட் மேலே ஏறி வந்துட்டோம் டேய் ட்ரெயின் கீடா போடு தகிட ஷெட்கி
இது ஏன் ப்ரோ தைக்கிட்ட சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷெட்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ட்ரெயின் கீ இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குதூகலத்தில் வந்து கத்திட்டேன் அப்படி மெதுவாக லேண்டிங் போட்டுருவோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நிறைய வாட்டி நம்ம கீழே இறங்கும் போது கீழே வந்து நம்ம வந்து செத்து போயிருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இப்போ இந்த வாட்டி கரெக்டாக இறங்கிட்டோம். அந்த காக்காவை காலி பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மரக்கட்டலாம் வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் ஏதுக்குடா ஷார்ட் கன் எடுத்தோமோ அதை கதையை முடிச்சோமா போனோமா இருக்கிறத விட்டு ஐயோ கிளவா பொறுக்கி பயலு ஷார்ட் கண்ணை குர்றாட்டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீங்கள் அவனை பாருங்களேன், ஷார்ட் கன் இல்லாமல் ராத்திரி வாட்ச்மேனோட பார்க்குற மாதிரி பசுத்தின்னு கிடக்குறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டிகோல் போட்டு வச்சிருக்கான். அந்த ஒண்டிகோல் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டப்பையில் முடிச்சலாம். கிளவா வா 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 உனக்கு கோசமாக ஸ்பெஷல் ஐட்டம் தான் வச்சிருக்கேன். டேய் ஷார்ட் கன் இல்லைன்னா கூட என்ன கதையை முடிக்க முடியும்டா. அப்படியா சார், வாங்க வாங்க சாவுங்க. அப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாவோட கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. நல்ல வேலை ஒண்டிகோல் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு போனது நல்லதாக போச்சு. இல்லை என்ன ஆகுறது, இன்றைக்கி அந்த இடத்துல போட்டு ஷெட்டுக்கு எடுத்துப்போம். ஷெட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ட்ரெயின் கீ இருந்துச்சுன்னா ஓகேங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வந்து ரூட்டை மாற்றிட வேண்டியது தான். என்னடா இருக்கு போடு வேற லெவல். நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீ வந்து கிடச்சிச்சு சூப்பர். இப்போ இந்த ட்ரெயின் கீயை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறமா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதையே கொண்டு போய் ட்ரெயினுக்கு பவரை கொண்டு வந்துடுவோம். ஊட்டுற கதறா ஊட்டுறோம். சீக்கிரம் கிராணி வேறு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் ஆகுதுங்க. நம்ம அதுக்குள்ளே போய் ஒரு எஸ்கேப்பை முடிச்சாகணும். இந்த இடத்துல போய் ட்ரெயின் கீயை போட்டாச்சு. இப்போ அடுத்தபடியாக மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா அவ்வளோதாங்க வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா கதவு உடச்சிட்டு போயிடலாம். இருந்தாலும் கிராணியை திருப்பி பார்க்காம போகிறது என் மனசு கேட்கலங்க. அவளை பார்த்துட்டு மறுபடியும் சொட்டத்தில் ஒரு அடி அடிச்சுட்டு வரண்டி கிளவி சொல்லிட்டு வரணும்னா ஆசையாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது நடக்குமா தெரில. கிளவி நான் கிளம்ப போகிறேன், கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும். நீ கிராணி ஐ சி யூ அடிச்சது யாரு? நம்ம அடிக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் அவளுக்கு மைக்க தெரியல போல இருக்குங்க. எங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் இதுவாக தான் இருக்கா, இது எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். வருது விலங்கு ஐயோ கிராணி வராங்க. பொறுக்கி போயில இங்கதான் இருக்கியா? என்னமோ கூப்பிட்ட என்ன வேணும் உனக்கு? வா கிட்ட வா இந்த கல்ல வாயிலே சொல்லிவிடலாம். இந்தா வாங்கிக்கோ சாவு. அப்பா கிராணியை பார்க்காம போறமே வருத்தமா இருந்ததுக்கு. அந்த வருத்தம் பத்தி தீர்ந்துச்சு. கிளவே நான் கிளம்புறேன். என்னமோ டைலாக்லாம் விட்டியே, கண்ணாடி போட்டா ஹீரோயின் மாதிரி இருப்பேன், முஞ்ச தப்பிச்சுக்கூடாது சொல்லிட்டு தப்பிச்சிட்டேன். எப்படி சாப்பிட்றது கூட பாருங்களா, வாயை பார்த்தீங்கன்னா பப்பரப்பான்னு பிறந்துங்கன்னே சாவரா. ஐயோ இப்போ இந்த எலக்ட்ரிக் சுவிட்சை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கீழே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு ட்ரெயினை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயினே இருந்தலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க நம்ம வந்து டேங்க் எஸ்கேப் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். மேலே வந்து ஐக்கான தர செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு எஸ்கேப் வீடியோ வேணாலும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ண கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. இப்போ கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் இந்த போர்டில் போட்டு பச்சை 3 பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி விட்டுரும். 1 2 3 இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இன்னும் அந்த ஸ்லெண்டரினாவை பார்க்கவே இல்லைங்க. அவளையே பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா திருப்தியாக போயிடலாம். மூடி சிசி இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோரியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணுற ட்ரெயினை டேங்க் எஸ்கேப் மாதிரி வீட்டை உடைக்குமா இல்லை கது ஒண்டி உடைக்குமா தெரில, பூர்த்திருந்து பார்ப்போம். வீடு பார்த்தீங்கன்னா உடையலங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதவு மட்டும் தான் உடஞ்சிது. என்ன கிளவே வரட்டா? என்னது ஒரு கண்ணாடி மட்டும் தனியாக நிற்கிது. அட சனியை முடிச்ச சிலிண்டரி நான் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டானுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. டேக் கேர்.